Hello friends, welcome to our channel Simple Short Smart. இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அந்த ப்ராடக்ட்ஸை பத்தின ஒரு டீடைல்டு அப்டேட் அண்ட் டீடைல்டு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்போசர்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம பாத்தீங்கன்னா கூட நார்மலா வந்து ஏதோ ஒரு சர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தி சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூகுள் வந்து போயிடுவோம். சோ பட் வந்து கூகுள்ல வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுதான் வந்து உண்மை. அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி தான் வந்து இப்ப நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. சோ இந்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். சோ ஜஸ்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஜஸ்ட் நம்ம வந்து கூகுளுக்கு போயாச்சு. சோ கூகுளுக்குள்ள வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 9 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்கன்னாக்க ஒண்டர்ஃபுல்லான அமேசிங்கான இன்டர்ஃபேஸ் வந்து உங்க கண்முறை இருக்கும். சோ அக்கௌண்ட்ஸ், சர்ச், மேப்ஸ், யூடியூப், சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ். பிசினஸ், சாட், ஜெமினா பத்தின வீடியோ வந்து டீடைலா போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட கண்டென்ட்லயே வந்து இருக்கு. சோ நீங்க வந்து அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஜஸ்ட் நான் கீழே போயிடுறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ கூகுள் எர்த்தும் இருக்கு. ஸோ இதை பத்தியும் வந்து நம்ம பார்க்க போறோம். பிளாகர் இருக்கு, கீப் இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ், ஃபினான்ஸ் கூட இருக்கு. ஸோ வந்து இன்கேஸ் நீங்க ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கூகுள் கிட்டே வந்து ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ கூகுளே வந்து உங்களுக்கு தரமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் இருக்கு, கூகுள் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, நம்ம அதை வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோர் ஃப்ரம் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஸோ கூகுள் நீங்க பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2% தான். கூகுள் ஆல்மோஸ்ட் வந்து 100 and 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உள்ள போயாச்சு. ஸோ ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஹெல்ப்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி ஒன், ப்ரௌஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ், ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஹவு பீப்புள் ஒர்க் டுகெதர் வித் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்க்ரோல் பண்ணி போங்க. இன்கேஸ் எவ்ரி கூகுள் ப்ராடக்ட் இஸ் டிசைன்டு ஃபார் சேஃப்டி. ஜஸ்ட் இன்கேஸ் எதை வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா பார்த்துக்கங்க இந்த வீடியோவை. Say it's alright. Say it's alright. It's alright. Have a good time, 'cause it's alright. Now listen to the beat. Kinda pat your feet. It's alright. Have a good time, 'cause it's alright. Oh, it's alright. ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனா கூகுள் ஃபார் எஜுகேஷன், எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ் பில்ட் ஃபார் எஜுகேஷன் தட் ஹெல்ப் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிட்டே இருங்க. ஸோ கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க டிஸ்பிளே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான். கேலண்டர், கார்ஸ் வித் கூகுள் பில்டின், ஸோ இது ஒரு புது ஃபீச்சர்னு நினைக்கிறேன், அதையும் வந்து பார்த்துடலாம். கூகுள் குரோம் பத்தி நம்ம ஆல்ரெடி தெரியும், வந்து குரோம் புக் வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ குரோம் கேஸ்ட் வந்து நம்ம இன்கேஸ் மொபைல்ல வந்து குரோம் கேஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா வந்து நம்ம டிவில வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து பாத்துக்கலாம். ஸோ கான்டாக்ட்ஸ், டிராயிங், ஃபைல்ஸ், ஃபார்ம்ஸ், ஜிமெயில், கூகுள் அலர்ட்ஸ், கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். வாவ், வண்டர்ஃபுல். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம மொபைல்ல இருக்கு. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பத்தின ஒரு டீடைல் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருக்கு. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் பே கொடுத்துருக்காங்க, பட் இங்க லேப்டாப்ல நம்ம யூஸ் பண்ணுவது, ஏன்னா வந்து நான் வீடியோ வந்து லேப்டாப்ல எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கூகுள் போட்டோஸ், கூகுள் பிளே புக்ஸ், வண்டர்ஃபுல். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுளோட ப்ராடக்ட். ஸோ கூகுள் இந்த இடத்துல வந்து யூடியூப் டிவியும் இருக்கு, யூடியூப் மியூசிக், யூடியூப் கிட்ஸ், யூடியூப். ஸோ வந்து யூடியூப்ல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றதே வந்து யூடியூப் தான். பட் யூடியூப் கிட்ஸ் இருக்குன்றது தெரியும், மியூசிக் இருக்குன்றது தெரியும். யூடியூப் டிவியை வந்து நான் இப்பதான் ஜஸ்ட் பாக்குறேன். ஜஸ்ட் ஒரு மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துடலாம் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால மேபி இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ தி பெஸ்ட் லைவ் டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஓவரால். வாவ். ஸோ இந்த டிவியெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது இப்போ தெரியாம இருந்தது. லிமிடெட் டைம் ஆஃபர், ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ, தென் $8 ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் 4 months,
that's just 64.99 per month. Save $32. Okay, good. ஸோ நிறைய டிவியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம வந்து இதை பத்தி வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸை பத்தி எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்டை பத்தி வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஆண்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ வந்து ஆண்ட்ராய்டு வந்து பில்ட் பண்ணி இருக்கிறது வந்து கூகுள் தான் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்ஸ் மேக்ஸிமம் மொபைல்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸோட தான் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆண்ட்ராய்டு டிவி வந்து சம்திங் ரிலேட்டட் டு தட் தான். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்டா இருக்கிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலண்டர். ஸோ கேலண்டர் நம்ம எல்லாரோட மொபைல்லுமே இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு முறை கிளிக் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேலண்டர் பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க வந்து ஈவெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ, இல்ல வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ, பர்த்டேஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சைன் இன் பண்ண விரும்பினீங்கன்னா சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து எந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் எந்த ஒரு மெமரிஸை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த கூகுள் கேலண்டர் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து நீங்க டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து சைன் இன் பண்ணி காட்டுற விரும்புறேன் நானும். ஸோ ஒரு முறை போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் தேர், வாட் brings you to Google Workspace today? ஸோ இப்போதைக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல. ஸ்மார்ட் வே டு ஷெட்யூல். ஓகே, ஸோ நீங்க வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்றது, எதுவான கூகுள் மீட்ல வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணணும். ஸோ இல்லைன்னா வந்து வர்ற மீட்டிங் வந்து சேவ் பண்ணி நீங்க விசிபிளா வந்து பாத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்கா இந்த கூகுள் கேலண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஆனால் வந்து கூகுள் கேலண்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கூகுள் கேலண்டர் ஆகட்டும், கூகுள் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமான வீடியோஸ் வந்து நான் தனித்தனியா வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி வந்து வியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கியூரியஸ் அபவுட் கூகுள். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம வந்து பின்னாடி போயிடலாம். இப்போ வேற சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ கூகுள் கேலண்டர் பத்தி ஒரு ஸ்லைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்கேஸ் வந்து டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ சைன்இன் மட்டும் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கூகுள் கேலண்டர் இல்லையா, அந்த கூகுள் கேலண்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து கூகுள் கேலண்டருக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து சைன்இன் குள்ள போயிடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுவீங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடிஸ் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்க வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சைன்இன் ஆயிடுச்சு. ஸோ காட் இட் கொடுத்தாச்சு. ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் ஹலோ. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து விசிபிளா இருக்கு. ஸோ இந்த 3 டாட்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன் வந்து பெருசாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து விசிபிளா பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ஈவெண்ட், டாஸ்க், அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல், கிரியேட் ஏ ஷேரபிள் பேஜ் தட் லெட்ஸ் பீப்புள் புக் டைம் வித் யூ. ஸோ இன்கேஸ் வந்து யாருக்காவது வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து நீங்க அதுவே புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஈவெண்ட்டை மட்டும் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைட்டில் எல்லாமே வந்து கேட்குது. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கூகுள் மீட்டை வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து கூகுள் மீட்டை வந்து ஷெட்யூல் ஆயிடும். அந்த பர்சனுக்கு வந்து மெயில வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போடுறேன். ஹாப்பி பர்த்டே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஈவெண்ட். டைமிங் போட்டாச்சு, டேட்டும் போட்டாச்சு. ஆட் கெஸ்ட். இன்கேஸ் வந்து ஏதாவது கெஸ்ட் இருக்காங்க, யாருன்னா வராங்க அப்படின்னா அது நீங்க போடலாம். அப்படி இன்கேஸ் வந்து நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து ஹாப்பி பர்த்டே சொல்ல போறீங்கன்னா அந்த அதையே வந்து ஷெட்யூல் பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். பட் வந்து என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா ஜஸ்ட் ப்ரோஆக்டிவா வந்து அந்த பர்சனுக்கு விஷ் பண்றது தெரியாத மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிங்க் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க சர்ப்ரைஸ்டா வந்து எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட மெயில் ஐடியை போட்டுட்டு இந்த ஓகே கொடுத்துங்க. இன்கேஸ் கூகுள் மீட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டிங்கான லிங்கோ போயிடும், லொகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுத்த உடனே இமீடியட்டா வந்து அது சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான பாப்அப்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணணும் எதுக்காக யாருக்காவது அப்படின்னா டாஸ்க்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து ஆட் டைட்டில் கொடுத்துருங்க. ஆட் டைட்டில் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் வந்து யாருக்கு கொடுத்துருப்பீங்க, மேபி மறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து இந்த கூகுள் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க.
இன்கேஸ் நீங்க வந்து இதை யாருக்காவது அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் வந்து சேவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து அப்பாயின்மெண்ட் ஷெடியூல், யாருக்காவது அந்த அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ண விரும்புறீங்க, இல்லை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க விரும்புறீங்க, இல்லை வந்து யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுக்க விரும்புறீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கான டைட்டில், டைம், என்ன டியூரேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிளாட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கேட்குது, மீட்டிங் அப்படின்னு போட்டுருங்க. சேவ் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஷெடியூல் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு புக்கிங் போறதுக்கோ இல்லை வந்து நீங்க ஏதாவது புக்கிங் எடுக்க விரும்புறீங்க அது வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா பர்த்டேஸ், ஃபேமிலிஸ், அந்த டாஸ்க்ல வந்து நீங்க வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கான பர்த்டேஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கீப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல வந்து ஏதாவது வந்து டாஸ்கோ இல்லை வந்து யாருக்காவது அசைன் பண்ண விரும்புற டாஸ்க் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கூகுள் கேலண்டர் கூட லிங்க் ஆயிடும். ஸோ தட் வில் பி ஹெல்பிங் யூ ரியலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சில நோட்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க பின் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த நோட்டை வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டில வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கூகுள் மேப்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க மேப் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல எங்க போகணும் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அவுந்து அப்படின்னு போட்டாச்சு. அவுந்து அப்படின்றத போட்டுட்டு ஸோ நீங்க வந்து அந்த பர்டிகுலர் லொகேஷன்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து கூகுள் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு டாஸ்க் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூகுள் கேலண்டர் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூகுள் கேலண்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ற டாஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல்ல வந்து இன்டர்ஃபேஸ் ஆயிடும். ஸோ நீங்க வந்து திரும்ப லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த டாஸ்க் என்ன ஈவெண்ட் இருக்கு, என்ன ஓபன்ல இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு மொபைல் மூலியமா வந்து ஸோ அந்த மொபைல் மூலியமா வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து கூகுள் கேலண்டருக்கான உண்மையான பெனிஃபிட். ஸோ கூகுள் கேலண்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு கூகுள் கேலண்டர் யூஸ் பண்றது அப்படின்னாக்கா வந்து நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்கான ரிப்ளை வந்து என்கிட்ட இருந்து உடனடியா வரும். அதுக்கு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தரப்படும். ஸோ இந்த வீடியோல வந்து கூகுள் கேலண்டர் பத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்தாக்க கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து கார்ஸ் வித் கூகுள் பில்ட்-இன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்னன்றது எனக்குமே அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பாக்குறேன். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஒரு முறை பாத்துடலாம் என்ன அப்படின்றத. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரை a digital demo in-car experience compatible cars with Google built-in every driver is more helpful. Okay, so try digital demoன்றத ஒரு முறை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு முறை வந்து பார்த்துடலாம். ஸோ இதை பத்தின டீடைல் வீடியோ வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் கார்ஸ் வித் கூகுள் பில்ட்-இன் டெமோ digital demo experience the next generation of future with okay let's go. இன்னதான் அதை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஓ வாவ், திஸ் இஸ் சம்திங் நியூனே சொல்லலாம். ஸோ காருக்குள்ள வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து நீங்க கூகுளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the அதுக்குள்ள போயிடுச்சா. ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகே பாஸ்வேர்டு எல்லாமே வந்து போட்டு போயிடுச்சு உள்ள. ஸோ சைன்ட் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏதோ புதுசா பண்ண விரும்புறாங்க. என்னன்னு தெரியல. வீடு போய் சேருமான்றது டவுட்டா இருக்கு. ஓகே, ஸோ மேக் இஸ் பர்சனல், சூஸ் யுவர் அவத்தார். ஸோ ஏதாவது ஒரு அவத்தாரை சூஸ் பண்ண சொல்றாங்க. நான் வந்து இது சூஸ் பண்றேன். கண்டினியூ கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இன்டராக்டிவ் டெமோ கேன் பி கண்ட்ரோல்டு வித் யுவர் வாய்ஸ். ஓகே, or you can click tab through the experience. Once you click the continue button, you may be prompted by your web browser. Hello, okay, continue கொடுத்தாச்சு பா தம்பி. நெக்ஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸ்கிப் செக்ஷன், select or select a speak or select a prompt, mute audio, okay, explore, okay. நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஐ நீட் டு கோ டு மும்பை.
Hey Google. Hey Google. I need to go to Mumbai. ஓகே, இது கிளிக் பண்ண சொல்றாங்க. கிளிக் பண்ணியாச்சு. என்னடா இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. Turn off the lights. Okay, turning off the lights at home. Take me to Jenny's cafe. Okay, navigating to Jenny's cafe. Play music. Take a prompt. Okay, try a prompt. ஏதோ சொல்லிருக்கு. Turn up the volume up. Turn up the volume down. All right. Okay. I need to go to Mumbai. Hey Google, I need to go to Mumbai. Take me there immediately. I need to go to Mumbai னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் வந்து கார் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இன்னும் புரியல. என்னன்னு பார்ப்போம். இது ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் எத்தனை என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, ஸ்டாப் த கார். ஸ்டாப்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு ஸ்டாப் ஆக மாட்டேது. Stop the car immediately. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சதுன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணல. அதுவும் இல்லாம வந்து டெஸ்லால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரூட் எல்லாமே வந்து சொல்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் தி கார்னு எப்பயோ சொன்னதுக்கு இப்ப நிக்குதா இல்ல வந்து எதுக்காக நிக்குது எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெஸ்ட் ஃபியூச்சரா வந்து நம்ம பார்க்கலாம். பட் வந்து ஃபியூச்சர்ல இதை பத்தி வந்து என்ன நியூவா பண்றாங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்து இதை பத்தி நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து கார்ஸ் வித் கூகுள் பில்டிங் இஸ் அ டெமோ ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால வந்து டெமோ எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும். ஸோ பட் வந்து லெட்ஸ் சி. ஸோ இது வந்து மார்க்கெட்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்ப வந்து நீங்க இதை வந்து வியூ பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனா இல்ல நிறைய இன்ஃபர்மேஷனான்னு சொல்றதுக்கே எனக்கு மனசு வரல. ஸோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்து குரோம். ஸோ குரோமை பத்தி நான் வந்து உங்களுக்கு எதுவும் வந்து புதுசா வந்து சொல்ல வேண்டிய நீடே கிடையாது. ஸோ வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்டு வெப்சைட்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து யூடியூபே வருது. ஸோ வந்து இந்த உலகத்துல அதிகமா வந்து யூஸ் பண்ற வெப்சைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரோம் தான். ஸோ அதே மாதிரி சர்ச் இன்ஜின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குரோம் தான். ஸோ குரோமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியரா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக தான். ஸோ குரோம்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது வந்து வாய்ஸ் மெசேஜும் வாய்ஸ் மூலியமா வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி கூகுள் லென்ஸும் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஸோ மேக் இட் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் இட் வித் யூ. ஓகே, ஸோ சூப்பரா வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்க ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது. பட் இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் குரோம் வந்து யாஹூ மற்ற வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ராங். ஆஸ் வெல் அஸ் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேவ் பண்றதாகட்டும், வந்து இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், பாக்குறதுக்கே வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஒரு சில வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கண்ட்ராவியா இருக்கும். எல்லாம் வந்து எதுக்கடா இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதே மாதிரி நீங்க எதெல்லாம் வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அதோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து மொபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இன்கேஸ் வந்து நீங்க மொபைல்ல யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னாக்கா அந்த ஹிஸ்டரியை வந்து கிளிக் பண்ணி வந்து வியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் குரோமை பத்தி வந்து நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா லேப்டாப்பும் வந்து கூகுள் குரோம் கூட தான் வந்து இன்பில்டா வரும். ஸோ அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து கூகுள் குரோம்ல வந்து 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் வந்து ஒரு முறை காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து வாய்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதே மாதிரி வந்து உங்க இமேஜ் மூலியமா வந்து சர்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். who am I அப்படின்னு டைப் பண்ணுங்க, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.
அது இது ஒரு படம் இருக்காமா. இன்கேஸ் வந்து நீங்க வந்து இல்ல டைப் பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னீங்க, நீங்க இந்த வாய்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப், அதுக்குள்ள ரியாக்ட் பண்ணிட்டாங்க. So just one minute. Who is the president of America? According to Wikipedia, Joseph Robinette Biden Jr. is an American politician who is the 46th and current president of the United States since 2021. Okay, so வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜஸ்ட் நீங்க வந்து பேசினா போதும், அதுக்கான ஆன்சர் வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடுத்துரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கூகுள் லென்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கேதர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்கா அந்த என்ன அப்படின்றது கிளியரா வந்துடும். ஸோ இவர் பாத்தீங்கன்னா லாரி பேஜ். ஸோ அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கேதர் ஆயிடுச்சு. ஸோ கூகுள் லென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது நான் இதே வீடியோல வந்து போட போறேன். அதையும் வந்து கிளியரா பாத்துக்கங்க. ஜஸ்ட் வந்து ஓவர்வியூக்காக வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஹோப் வந்து கூகுள் குரோம் பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் குரோம் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. மற்ற வெப்சைட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப வந்து சீப் அண்ட் ஃப்ரீ. ஸோ வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் எங்க கிடைச்சாலும் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து குரோம் என்டர்பிரைசஸ்ன்னு இருக்கு. ஸோ வந்து குரோமோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து குரோம் புக் இருக்கு. ஸோ குரோம் புக் பாத்தீங்கன்னாக்கா வந்து குரோம் புக்னு ஒரு ப்ராடக்டே இருக்கு, பிசிக்கல் ப்ராடக்டே இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் வந்து இந்த குரோம் புக். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கிளிக் பண்ணி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் குரோம் புக். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து குரோம் கேஸ்ட். ஸோ குரோம் கேஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்க மொபைல்ல குரோம் கேஸ்ட் இருந்தது அப்படின்னு டிவி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்க மொபைலையும் டிவியும் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே வந்து டிவிலேயே வந்து பாத்துக்கலாம். ஸோ குரோம் கேஸ்ட பத்தின டீடைல் வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு. கிளிக் பண்ணி வியூ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கூகுள் கான்டாக்ட்ஸ். ஸோ கூகுள் கான்டாக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஜிமெயில வந்து லிங்க் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க மொபைல் மாத்தினாலும் மொபைல் கிராஷ் ஆயிட்டாலும் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து அப்படியே வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த கான்டாக்ட்ஸை வந்து நீங்க வந்து இன்னொரு மொபைல்ல லாகின் பண்றது மூலமா வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து எங்கேயுமே வந்து போகாது. ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து எல்லா கான்டாக்ட்ஸும் வந்து இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிறதுக்கோ இல்ல வந்து கிராஷ் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அதெல்லாம் வந்து கூகுள் கான்டாக்ட்ஸை வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்லயும் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு டீடைல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாத்தீங்கன்னா 4.2 ரேட்டிங்ஸ் வந்து இருக்கு. பட் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கூகுள் கான்டாக்ட்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இது வந்து யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோல வந்து கூகுள் கான்டாக்ட்ஸை பத்தி வந்து தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கூகுள் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் கூகுளோடது. ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல டைப் பண்ற விஷயத்த வந்து மெயில் அனுப்ப வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நீங்க அந்த டாக்குமெண்ட் ஃபைல வந்து இன்னொருத்தர் கூட வந்து ஷேர் பண்றது மூலியமா வந்து அவங்க அங்க எடிட் பண்ணாலும் அங்க சேஞ்ச் பண்ற கண்டென்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு விசிபிளாவே இருக்கும். அதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ சைமல்டேனியஸா வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேர் யூஸ் பண்ணலாம், 4 பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அதை எடிட் பண்றது, சேஞ்சஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோட பாத்தீங்கன்னாக்கா பில்ட் யுவர் பெஸ்ட் ஐடியாஸ் டுகெதர் இன் கூகுள் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை டாக்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், சீம்லெஸ் கொலாபரேஷன். ஸோ வந்து ஒரே ப்ராடக்ட்டை வந்து ஒரே ஒரு ஃபைலை வந்து நீங்க மல்டிபிள் நிறைய பேர் கூட வந்து கொலாபரேட் பண்ணலாம், எங்க வேணாலும் கொலாபரேட் பண்ணலாம். அவங்க வந்து
அவங்க கிட்ட வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ ரைட் ஃபாஸ்டர் வித் பில்டிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ ரைட் ஃபாஸ்டர் வித் பில்டிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து அதோட ப்ராசஸ் அண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து ரியலி அப்ரிஷியேட்டபிள். எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான ஸ்பீட் அண்ட் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மற்ற ப்ராடக்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து கூகுள் ஷீட்ஸை பத்தி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கூகுள் ஸ்லைட்ஸை பத்தி வந்து போட போறேன். ஃபார்ம்ஸ் வந்து ரியலி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ். அதனால வந்து ஃபார்ம்ஸை பத்தின வீடியோ வந்து நான் வந்து இப்போ வந்து பிளாட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கீப் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். அதே மாதிரி சைட்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். டிரைவ், ஜிமெயில், மீட், கேலண்டர், சாட். ஸோ வந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம எதை யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ராலிங் பண்ணி போனீங்கன்னா ஃபார் பர்சனல் யூஸ் யூ கேன் யூஸ் இட் ஃப்ரீலி. பட் இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை வந்து நிறைய டிவி தேவைப்படுது, ஸ்பேஷேஜஸ், ஸ்டோரேஜஸ் எல்லாமே வந்து தேவைப்படுதுன்னா வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆவரேஜா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து $12 per user per month. Oh my god, that's really expensive. That's really expensive. ஸோ அதே மாதிரி மற்ற பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி கொடுக்குறாங்க, எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்கேஸ் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் இது மூலியமா பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து 100ல இருந்து 150 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் வந்து ரேஞ்சஸ் காட்டுது. ஸோ குட், இட் லுக்ஸ் குட். ஸோ இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட், சேல்ஸ், ரெசிபிஸ், ரிப்போர்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து விசிபிளா இருக்கு. ட்ரை டாக்ஸ் ஃபார் ஃப்ரீ ஒரு முறை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை யுவர் பெஸ்ட் ஒர்க் ஆல் இன் பிளேஸ். ஓகே, ஜஸ்ட் சேவ் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து சிறப்பாக வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து டேரக்டா வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி போயிடலாம் நான் நம்புறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தாச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்டர்ஃபேஸ் வந்து உங்க கண்ணுபடியா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணுமா என்ன அப்படின்றதெல்லாம் கேட்குது. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போக தேவையில்லை. நீங்க இந்த இடத்துல வந்து கூகுள் டாக்ஸ்ன்னு வந்து அடிங்க. கூகுள் டாக்ஸ்ன்னு அடித்து என்டர் அடிங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்களா, அதே மாதிரி மணி மோட்டிவா இருக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஆப்ஷனே வந்து காட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து என்னோட லாகின் வந்துடுச்சு. உள்ள பிளாங்க் டாக்குமெண்ட்டும் இருக்கு, ரெஸ்யூம் இருக்கு, அதே மாதிரி நிறைய வகையான லெட்டர்ஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ், ப்ரோஷர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். என்னோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நான் பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரோஷர்ஸ் மட்டும் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்க எடிட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து வேர்ட் ஃபைல் யூஸ் பண்றீங்களா, சேம் அதே தான். அங்க வந்து நெட் இல்லாம யூஸ் பண்ணலாம், இங்க வந்து நெட்டோட தான் யூஸ் பண்ணலாம். அது அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான். பட் அதுவும் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் ப்ராடக்ட் போஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வந்து ப்ராடக்ட் போஸ்டரை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இருக்கிற ஒரு பெனிஃபிட். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கு, ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெடிமேடா வந்து ஒரு ப்ரோஷர் அவைலபிள் இருக்கு, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யுவர் கம்பெனி நேம், ப்ராடக்ட் போஸ்டர்ஸ், ப்ராடக்ட் ஓவர்வியூ, ஸோ எல்லாமே வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து நீங்க வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே ப்ராடக்ட் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பட் இந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து வேற யாருக்கும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் வாங்கி எடிட் பண்ணணும் அப்படின்றதுனா அதுவும் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஷேர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஜிமெயில் அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட மெயில் ஐடி இருந்தால் இங்க ப்ளாட் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட மெயில் ஐடி இங்க போட்டுட்டு காப்பி லிங்க்னு கொடுத்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இல்லை வந்து வேற சில சாட்ஸ் மூலியமா வந்து அனுப்புனீங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவங்கள வந்து எடிட் பண்ண சொன்னீங்கன்னா அங்கிருந்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்றது மூலியமா வந்து இந்த இடத்துல வந்து அந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைல்ல வந்து எப்படி எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபைல்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வந்து மேக் அ காப்பி, ஷேர், ஸோ வந்து ஃபைல் என்ன இருக்கணும் அது எல்லாமே வந்து இருக்கு. பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. எடிட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்றது, பேஸ்ட் ஃபார்மேட்டிங் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. வியூக்குள்ள வந்து உங்களுக்கான மாடல் சேஞ்ச் பண்றது, கண்டென்ட் சேஞ்ச் பண்றது, கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்ல வந்து சேம்
ஸோ உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும், பட் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, பட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். யூ கேன் யூஸ் இட் எனிவேர் எல்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் மொபைல்லயே வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஃபேக்டர். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான திங். ஸோ இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம், டேபிள், டிராயிங், சார்ட், ஹாரிசான்டல் லைன், எமோஜி என்ன வேணா இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட் குள்ள போயிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து ஃபார்மேட் குள்ள வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ற கண்டென்ட் வந்து ஒரு சில டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ்ல இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து அதுவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ஸ் அண்ட் அதர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து வாய்ஸ் டைப்பிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து வாய்ஸ் டைப்பிங் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்ல வந்து அங்க டைப் ஆயிடும். Hello. There are so many kinds of persons in this world. So if we need to have a good technological personality to persons in our organization, we need to work on such kind of resumes which can help us in guaranteed qualified person. Oh, wonderful. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டூல்ஸ்ல வந்து வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பேச வந்து இந்த இடத்துல டைப் ஆயிடுது. அதுதான் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ல வந்து இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பாத்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிரீஃப் ரிவ்யூ கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஹெல்ப்ல வந்து உங்களுக்கு 24/7 சர்வீஸ் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன கொஸ்டின்ஸ், என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிபிகேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து இந்த இடத்துல கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வந்து நீங்க வேர்ட் ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நார்மலா வந்து காமனா யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் எதனா பண்ணணும், எது பண்றதா இருந்தாலும் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் இமேஜஸ் என்ன பண்றதா இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து போயிடும், அவங்க வந்து வியூவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேர் பண்ற ஆப்ஷனை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எனி ஒன் வித் திஸ் லிங்க். ஸோ வந்து யாருக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா வந்து யாருக்கு வந்து இந்த லிங்க், யாருக்கிட்ட இந்த லிங்க் இருக்கோ அவங்க மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் பர்மிஷன் அண்ட் ஷேர். இன்கேஸ் வந்து இல்ல நீங்க வியூ மட்டும் தான் பண்ண முடியும், அதுக்கு மட்டும் தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த எடிட்டர் ஆப்ஷன் வந்து எடுத்துருங்க. வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர்ஸ் கேன் சி தி ஆப்ஷன் டு டவுன்லோட், பிரிண்ட் அண்ட் காப்பி. அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே. அது கொடுக்கலனாக்கா நாங்க எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும். வியூவை தவிர வந்து வேற எதுவுமே வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவ் இருந்ததுனாக்கா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் an ஆன்லைன் ப்ராடக்ட் which helps everyone to get connected. ஸோ யார் எப்படி வேணாலும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இங்க இருக்கீங்க, ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு, அங்க வந்து அவர் அந்த ப்ராடக்ட்டை பத்தி வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ணலாம், எல்லாமே வந்து விசிபிள் அண்ட் விசிபிளா இருக்கும். ஸோ வந்து ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிராயிங்ஸ்ன்றது நான் இது வரைக்குமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ வந்து கூகுள் டிராயிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு முறை வந்து ஓவர்வியூ பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தால் we can go through that or else we can skip to the drive or yet friends. ஸோ டிராயிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு டிராயிங் போர்டு மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு முறை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் டிராயிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் டு குரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிராயிங் டூல் தான். ஸோ வேற ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ஐ ஆட் தி குரோம் பிளக் இன் தட் அலோட் மீ டு யூஸ் இட் ஆன் மை மேக். There is no longer such cases. I think it's quite ridiculous that you have to use it in the US. I have documents I would like to access disappointing. Okay, so இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஜூம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜூம்ல வந்து உங்களுக்கு ஒயிட் போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கூகுள்லயே வந்து ஒயிட் போர்டுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணதுன்னு காட்டுறேன். பட் கூகுள் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இல்ல அப்படின்றதுதான் வந்து உண்மையான ஃபேக்ட். ஸோ கூகுள் டிராயிங்ஸை பத்தி வந்து இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ப்ளாட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பத்தின
டீடைல்டு எஸ்ஓபி வந்து ப்ளாட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் வந்து கூகுள் டிராயிங்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ கேதர் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஜஸ்ட் கிளாரிஃபை யூ. இப்ப நம்ம வந்து கூகுள்ல எந்த ப்ராடக்ட பத்தி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் டிரைவ் தான். ஸோ கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பென் டிரைவர் மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்க வந்து வச்சிருக்க டேட்டா வந்து பென் டிரைவ்ல வச்சிருப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து டேட்டாவை டிரைவ்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து கிளவுட்ல இருக்கும். ஸோ எப்போ வேணுமோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் டிரைவ் வந்து கிளிக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ கூகுள் டிரைவ் கிளிக் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ட்ரை டிரைவ் ஃபார் ஒர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க பிசினஸ் அக்கௌண்ட்டுக்காக வந்து இந்த ஃபைலை வந்து யூஸ் பண்றீங்க, டிரைவ் வந்து யூஸ் பண்றீங்கன்னாக்கா வந்து நீங்க இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரீ ஆக்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கோ டு டிரைவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி சைன் அப் அட் நோ காஸ்ட். ஸோ வந்து உங்களுக்கு 15 GB வரைக்குமே வந்து கூகுள் டிரைவ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு மேல போச்சு அப்படின்னா காஸ்டா இருக்கும். ஸோ அதனால வந்து 15 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து எக்ஸீட் ஆகுது அப்படின்னாக்கா இன்னொரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நீங்க வந்து கூகுள் டிரைவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் டிரைவோட இன்டர்ஃபேஸை வந்து ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப், பிசி ஆஸ் வெல் அஸ் உங்களோட வந்து மொபைல்லயும் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ மொபைல்லயும் வந்து நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தேவை, ஃபைல் தேவை அப்படின்னா இமீடியட்டா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து வியூ வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபேஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ பில்ட் இன் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் மால்வேர், ஸ்பேம் அண்ட் ரான்சம். ஸோ வந்து வைரஸ்க்கான ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பென்ட்ரைவோட வந்து எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவோம், வேற ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவோம். அங்கிருந்து வந்து வைரஸ் வந்து நம்ம பென்ட்ரைவ்ல வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்செர்ட் பண்ணும்போது வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபைல்ஸ் வந்து கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கரப்ட் எல்லாமே வந்து இந்த கூகுள் டிரைவ்ல ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான திங். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் நீங்க வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்றது, அதே மாதிரி வந்து ஒரு சில ஃபைல்ஸுக்கு வந்து அக்சஸ் எப்படி கொடுக்கறது, டவுன்லோட் பண்ணலாமா இல்ல வந்து வியூ மட்டும் பண்ண வைக்கலாமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கூகுள் டிரைவ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து நீங்க கூகுள்ல என்னென்ன வந்து சேவ் பண்றீங்களா, கூகுள் போட்டோஸ் ஆகட்டும், அதே மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து இன்டெகிரேஷன் எங்க இருக்கும் அப்படிங்கிறது கூகுள் டிரைவ்ல தான். ஸோ கூகுள் டிரைவ் வந்து உங்களோட கிளவுட் ப்ராடக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்க வச்சிருக்க ஃபைல் எல்லாமே வந்து கூகுள் டிரைவ்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த கூகுள் டிரைவ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ கூகுள் சர்ச் அண்ட் ஏஐ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் யுவர் டீம் மூவ் ஃபாஸ்டர். ஸோ இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாங்க வந்து அதுவும் காட்டிட்டு, அதே மாதிரி ஒரு பிரசன்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னாக்கா நீங்க வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ thousands of teams are already using Drive to revolutionize the way they work. ஸோ ப்ராட்காம், ஃப்ரீடம், ஸோ இங்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பெர்ஸும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க, ஐ நெவர் worry about finding a document, everything is in Drive, I can access it anywhere and that be revolutionary. ஸோ வந்து அவங்களும் வந்து அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி நீங்க படிக்க வரைக்கும் நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய கம்பெனிஸ், நிறைய வந்து மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு 2 TBக்கு மேல உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். பட் வந்து $12 per month. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் ஆக்சுவலி. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது 15 GB அப்படின்னாக்கா நீங்க இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து வந்து நீங்க வந்து 15 GB வந்து எடுத்துக்கலாம். ஸோ 30 GB 40 GB இஸ் ரியலி சஃபிஷியன்ட். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மி பண்ண பாருங்க. பர்சனல் அக்கௌண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கீங்க, பிசினஸ் பண்றதுக்காக தேவைப்படுதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து உங்களோட விஷ். ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து காட்டிட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணலாம், ஜிமெயில சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மீட், வீடியோ அண்ட் வாய்ஸ் கான்ஃபரன்ஸ், ஸோ 100 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரீ கூகுள் டிரைவ்ல. இன்கேஸ் வந்து நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 150 வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் டிரைவ் ஃபார் ஒர்க் அப்படின்றத கொடுக்காம வந்து கோ டு டிரைவ் கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா ஐ டோன்ட் நீட் டு கிரியேட் அ பிசினஸ் அக்கௌண்ட். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் திஸ் கோ டு டிரைவ் ஆப்ஷன். ஸோ கோ டு டிரைவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிபிக் கூகுள் டிரைவ் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ எல்லா ஃபைல்ஸுமே வந்து இங்க விசிபிளா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 11.65 GB வந்து என்கிட்ட அவைலபிளா இருக்கு. சாரி,
11.16 GB வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மீதி வந்து இருக்கிற ஜிபி ஸோ 3.84 சம்திங் எல்ஸ் வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கு. ஸோ நடுவில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு, அதை வந்து நான் காலி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்க இன்கேஸ் நியூ ஃபைலை வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபோல்டர் லோட் பண்ணலாம், ஃபைலை லோட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க வந்து புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து லோட் பண்ணணும், அதுவும் வந்து பண்ணலாம். அதே மாதிரி கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் ஃபார்ம்ஸ் அண்ட் மோர். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இங்க வந்து லிங்கா இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்டோட டாக்குமெண்ட்ஸ் தேவைனாலும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணுங்க. உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ் வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த கூகுள் டிரைவை நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஒரு ஃபோல்டர் வந்து கான்ஃபிடென்ட் ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து என்ன ஃபைல்ஸ் நீங்க லோட் பண்ண விரும்புறீங்களோ அதுக்கு வந்து லோட் பண்றதுக்கு இங்க நியூன்ற ஆப்ஷனுக்குள்ள போங்க. ஃபைல் அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா ஃபைலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வரும், அது வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுல ஏதாவது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் வந்து அங்க லோட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்க ஒரு ஃபோல்டரை லோட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஃபோல்டர் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர்ஸ் வந்து நீங்க வந்து அங்க லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்க பென் டிரைவர்லயோ லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ வந்து வைக்க தேவையில்ல. கான்பிடென்டான ஒரு ஃபைலை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கும் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க வந்து ஒரு ஃபைலை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஹோம்குள்ள போயிடுறேன். ஸோ ஹோம்குள்ள போயிட்டு இந்த ஃபைலை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஷேர்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஷேர்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. டவுன்லோட், ரீநேம் பண்ணிக்கலாம், மேக்கப் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டெலிட்டும் வந்து பண்ணலாம். ஸோ ஷேர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து ஷேர்னு கேட்கும். அப்படி இல்லை வந்து காப்பி லிங்க் கேட்கும். ஸோ இதுல வந்து நீங்க லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பலாம், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்து ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட மெயில் ஐடியை போட்டுட்டு ஸோ நீங்க வந்து டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிங்க் போயிடும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்றதோ வியூ பண்றதோ வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க அக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் பர்மிஷன் அண்ட் ஷேர். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க அனுப்புற ஃப்ரெண்டு வந்து எடிட் பண்ணக்கூடாது, நீங்க அனுப்புற பர்சன் வந்து எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர்ஸ் கேன் see the option to download. ஸோ ஜஸ்ட் வந்து அவங்க வியூ பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும் அண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நீங்க அதையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த ஃபைலை மட்டும் வியூ பண்றதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்ற எந்த ஆப்ஷனுமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ கூகுள் பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான திங். அது மட்டும் இல்லாம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டரையும் வந்து யார்கிட்டயும் வந்து தெரியாம ஷேர் பண்ணாதீங்க அன்லஸ் அன்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் வந்து கூகுள் டிரைவை பத்தி ஒரு ஷார்ட் நோட் அண்ட் ஷார்ட் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாம் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மை டிரைவ்க்குள்ள வந்து உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து கம்ப்யூட்டர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களோட folders, if you edit, add and move, delete file currently syncing with Google Drive, those changes will also happen on your computer. So வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க சிங்க் பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட நீட். இன்கேஸ் வந்து கூகுள் டிரைவ் ஃபோல்டர் as well as உங்களோட கம்ப்யூட்டர் ஃபோல்டரை வந்து நீங்க சிங்க் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்க கூட வந்து யாராவது ஒரு ஃபைலை ஷேர் பண்ணிடுறாங்கன்னா ஷேர் வித் மீன்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். சோ வந்து ரீசன்ட் ஃபோல்டர்ஸ் என்னெல்லாம் வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும் ரீசன்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சில ஃபோல்டர்ஸை வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டார் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார் போட்டு வைக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ன்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். ஸ்டார் எப்படி போடுறது அப்படின்னாக்கா வந்து இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித்ன்ற ஆப்ஷன்ல வந்து ப்ரிவியூனுக்கு கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரிவியூன் கிளிக் பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ற ஆப்ஷனும் காட்டும். பட் அதுக்கு நீங்க போகாதீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து மோர் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
ஆட் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபைல் வந்து ஸ்டார்டுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்க எப்போ வேணும்னாலும் வந்து அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ நம்ம வச்சிருந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது ஸ்பேம் இருக்கிற ஃபோல்டர் இல்லை வந்து டாக்குமெண்ட் ஏதாவது இந்த இடத்துல இருக்கும், அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க டெலிட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ட்ராஷ்குள்ள தான் வரும். ஸோ ட்ராஷ்குள்ள வந்தது அப்படின்னாக்கா வந்து அதை வந்து எம்டி பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் வந்து கூகுள் டிரைவை பத்தி ஒரு டீடைல்ட் அண்ட் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் இன்கேஸ் வந்து ஏதாவது query எதனா கமெண்ட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ட்ரை டு ஷார்ட் இட் அட் மை பெஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போற கூகுள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து எர்த் அப்படின்னு இருக்கு. ஸோ கூகுள் எர்த்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கூகுள் எர்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கூகுள் எர்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க ஃபுல் எர்த்தையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்க ஊர் எப்படி இருக்கு, உங்களோட நிலம் எப்படி இருக்கு, உங்களோட நாடு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து நீங்க இந்த கூகுள் எர்த்ல வந்து விசிபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இந்த கூகுள் எர்த்தோட மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து நான் கருதுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் எர்த்ல வந்து நீங்க வந்து ஈவன் கார்னர், ஈவன் வில்லேஜ் வரைக்கும் வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா ட்ரை பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் எர்த்துமே வந்து ரொட்டேட் ஆகி மகாராஷ்டிரா கிட்ட வந்துட்டோம். ஸோ மகாராஷ்டிரால வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிட்டியை வந்து பார்க்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து இந்த கூகுள் எர்த்ல வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா போட்ட வந்து மும்பையோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எங்கேயோ விசிட் பண்றீங்க, அப்படியே இல்லாம வந்து ஏதோ ஒரு ட்ரிப் போறீங்க அப்படின்னாக்கா வந்து மகாராஷ்டிரா இருக்கிற என்டையர் லொகேஷன்ஸுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்துல நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அன்டைட்டில்ல வந்து ஒன்று இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்குள்ள வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மகாராஷ்டிரோட லொகேஷன் வந்து அன்டைட்டிலுக்குள்ள போயிட்டு சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து மகாராஷ்டிரோட மும்பையை பார்க்க விரும்புறேன்னு வச்சுங்க. ஸோ மும்பை அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ மும்பைன்னு டைப் பண்ணிட்டு மும்பை மகாராஷ்டிரா சிட்டி இன் மகாராஷ்டிரா வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணோட பாத்தீங்கன்னா மும்பை வந்து ஸோ ஃபுல் வியூல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கு நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து மும்பையோட லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா தெரியும். ஸோ இதுவும் வந்து நீங்க சேவ் பண்ண விரும்புனீங்கன்னாக்கா வந்து சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து விசிட் பண்ண விரும்புறீங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க டிராவல் பண்ண விரும்புறீங்களோ அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க கூகுள் எர்த் மூலியமா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட போல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டிராவல், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அனலைஸ் தி லொகேஷன்ஸ். ஸோ நான் வந்து ஃபர்தரா வந்து ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஜூம் பண்றேன். நம்ம விக்ரம் படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் வந்து பெரிய வியூ வேணும்னா இந்த இடத்த வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பெரிய வியூ வந்துடும். ஸோ கிளிக் பண்ணியாச்சு, பெரிய வியூ வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து மும்பை. ஸோ ட்ரைட் சென்டர், பிகேசி, நிறைய லொகேஷன், சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ ஏர்போர்ட் பாத்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் வந்து செம்மையா வந்து நீங்க மேல இருந்தே பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ரன்வே, ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றது கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. அதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட். ஸோ ஜஸ்ட் வந்து இன்னும் நீங்க ஃபர்தரா வந்து ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஏரோப்ளேன் நின்றுட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஆமா, ஏரோப்ளேன் நின்றுட்டு முதற்கொண்டு எல்லாமே இங்க தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஏரோப்ளேன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து லைவ் ஆக்சுவலா சேட்டலைட் மூலியமா வந்து கனெக்ட் ஆயிருக்கிறதுனால வந்து நீங்க வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து இதுல வந்து விசிபிளா வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் எத்தனை ஏரோப்ளேன் இருக்குன்றது எண்ணியே பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வாவ். ஸோ என்டையர் ஏரோப்ளேனோட ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, ஏர்போர்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து இங்க கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து ரன்வேவும் வந்து இங்க வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ வந்து உங்களுக்கு எந்த லொகேஷன் எப்படி இருக்கு, எந்த லொகேஷனை பத்தி வந்து நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அந்த லொகேஷன் நீங்க போட்டா போதும் உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து விசிபிளா வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க ஸ்லைட் ஷோல வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்லைட் ஷோ மாதிரியே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி டேபிள் கண்டென்ட்ஸ்ல வந்து 1 2 அப்படின்னு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து நம்ம 2 லொகேஷன் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனால வந்து 2 லொகேஷனுமே வந்து நமக்கு இங்க வந்து ஸ்லைட் ஷோல வந்து தெரிய வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோட மும்பை வந்துருச்சு.
அதே மாதிரி வேற ஒரு லொகேஷனை போட்டுட்டு நீங்க ஸ்லைட் ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு லொகேஷனும் வந்து ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆன ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் கூகுள் எர்த். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாச்சு. ஸோ ரெஸ்யூம்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது திரும்ப அதே தான் காட்டும். ஸோ வந்து திரும்ப பேக்ல போயிடலாம். ஸோ பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோல்டர் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்க. இதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் அவங்களோட தாட்ஸை வந்து ஸ்டடி பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்கா வந்து ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அவங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து ரீச் ஆயிடும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து திரும்ப வந்து ஹோம்குள்ளேயே வந்து போயிடலாம். பேக் டு லிஸ்ட். ஸோ பேக் டு லிஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் வந்து எர்த்னு அடிச்சு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். எர்த் கஃபே இதெல்லாமே வந்து வருது. வேர்ல்டுன்னு அடிச்சு பார்ப்போம். வேர்ல்டு ஜிம் அப்படின்னு எல்லாமே வருது. ஓகே. ஸோ நான் வந்து திரும்ப வந்து ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணி வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ரஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்தியா எப்படி வந்து கம்ப்ரஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சது பாருங்க. வாவ், இதெல்லாமே வந்து கடல், இதெல்லாமே வந்து கடல். ஸோ வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், மேஜர் சிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியாவை நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. வாவ், வண்டர்ஃபுல் 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 பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் வந்து எர்த்து. ஓகேங்களா? நீங்க இன்கேஸ் வந்து எப்படி வேணா திருப்பிக்கலாம், திருப்பி நீங்க பார்க்கலாம். ஸோ ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை, யாரும் இதை கேட்க போறது இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நைட் இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து பிளாக்கா தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி இருக்கலாம், சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ லேயர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. லேயர்ஸ் கிளிக் பண்ணினா ஆகும். கிளீன், நோ பார்டர், எக்ஸ்ப்ளோரேஷன், எவ்ரி திங். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே வந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து நல்லாவே வந்து கிளிக் ஆகுது. ஸோ கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து பெருசாகுது பாருங்க, டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சின்னதாயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கிளியரா வந்து ஜஸ்ட் இந்தியானே அடிங்க. இந்தியா அப்படின்னு அடிச்சீங்கன்னாக்கா அந்த குளோப் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு காட்டும் பாருங்க. அதுதான் வந்து இருக்குதுல பெஸ்ட் வியூ. வாவ். ஸோ வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியா வந்து எப்படி ரொட்டேட் ஆகி வந்தது அப்படின்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து திரும்ப வந்து ஜூம் அவுட் போயிட்டு ஸோ ஒரு சிட்டியோ இல்ல வில்லேஜோ வந்து டைப் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். சென்னை கூட வேணாம். ஸோ சென்னையில வந்து வண்டலூர் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். வண்டலூர் தமிழ்நாடு வந்துருச்சு. கிளிக் பண்றேன். ஸோ எப்படி வியூ இருக்குதுன்னு மட்டும் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இன்க்ளேஸ் வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருந்ததுனாக்கா வந்து கண்டிப்பா வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலாம். வா 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 வாவ், தட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஜுவாலஜிக்கல் பார்க் இங்க இருக்கு. ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்க பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஏதாவது மிருகங்கள் இதெல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஜூம் இன் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்குள்ள இருக்கும் வண்டலூர் ஜூக்குள்ள. ஸோ வண்டலூர் ஜூவோட ஆர்ச்சு, ஸோ அதோட மியூசியம் எல்லாமே வந்து கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து இப்போ வந்து நெட் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி பக்காவா இருக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்டான ஒரு பெனிஃபிட் கூகுள் எர்த்தோட. ஸோ உங்க ஊர்ல வந்து எந்த தெரு எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா வந்து கூகுள் எர்த்தை வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. 100% வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்ல இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்க ஊர்ல ஏதாவது ஒரு ரோடு போட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அது கூட வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கும். அதுதான் வந்து கூகுள் எர்த்தோட வந்து பெனிஃபிட்ஸ். ஸோ கூகுள் எர்த்தை பத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து கேதர் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்க ஏதோ ஒரு ட்ரிப் போறீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு டூர் போறீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த அன்செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் வந்து அன்டைடு அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு நேம் வச்சிருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து மும்பை தமிழ்நாடுன்னு வச்சுங்க. தமிழ்நாடு அப்படின்னு வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஞ்சிபுரம் போக விரும்புறீங்கன்னு வச்சுங்க.
ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. காஞ்சிபுரம் டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஸோ என்டர் அடிச்சோன்னா காஞ்சிபுரத்துக்கான லொகேஷன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ கோயில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ காஞ்சிபுரம் கிளிக் பண்ணி அடிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து தமிழ்நாடுக்குள்ள காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு லொகேஷன் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்க 10-15 லொகேஷன்ஸை வந்து சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு வந்து ஓகே இந்த இடத்துக்கு வந்து நம்ம விசிட் பண்ணலாம், டூர் போகலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளானை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கூகுள் எர்த் பத்தி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இன்டர்ஃபேஸ்டு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல கார்டு இருக்கு, எந்த இடத்துல மேடு இருக்குன்றது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் காஞ்சிபுரத்துல இருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ இடத்துக்குள்ள கொண்டு போக போறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கூட பாருங்க. ஸோ வந்து இப்போ காஞ்சிபுரம், அடுத்து இந்தியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஸோ என்டையர் இடத்துமே வந்து விசிபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஸ்ரீலங்கா. அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு மெல்லிசான கோடு தான். ஸோ இது தாண்டிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிடுவீங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம இங்கதான் டிராவல் பண்ணி போக போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. ஸோ பேங்காக் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தமான்ல இருந்து ரொம்ப பக்கமா தெரியுது. தாய்லாந்து, பேங்காக், மயான்மார் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தமானுக்கு பக்கமாவே இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து திரும்ப வந்து ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ண பாத்தீங்கன்னாக்கா என்டையர் இந்தியா உங்க கண்ணுமடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க எப்படி வேணாலும் சுத்தி பாத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியா, இங்க வந்து அந்தமான் நிக்கோபார், மலேசியா இன்னும் பக்கமாவே இருக்கு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம். ஸோ என்டையர் குளோபுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த வீடியோ போடுறதுல. ஸோ ஐ ரியலி லைக் இட். ஸோ இந்தியா வந்து நம்ம மேப்ல அப்படிலாம் வந்து குளோபு, அந்த சுத்துற குளோபுல தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சைனா வந்து இந்த இடத்துல இருக்கு, பாகிஸ்தான் ரொம்ப பக்கமாவே இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆப்கானிஸ்தான். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஆளுங்க வந்து இது வந்து சவுத் அமெரிக்கா போல தெரியுது. ஸோ மேல இருக்கிறது வந்து ரஷ்யா, சைனா அண்ட் ரஷ்யா. ஸோ ரியலி இன்ட்ரெஸ்டிங் தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த பக்கம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஃபுல்லா வந்து சி மூலியமா தான் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ சியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. நம்ம வந்து குளோபல் வார்மிங்ல வந்து இந்த அளவுக்கு வந்து பூமியை ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா வந்து நம்மளோட லேண்ட் பகுதிக்கு என்ன ஆகுன்றது நமக்கு புரியல. பட் வந்து இந்த குளோபை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இடத்த வந்து சேவ் பண்ணுங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இடத்துக்கு வந்து சுத்தி காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி கூகுள் எர்த் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன். ஸோ மிஸ் பண்ணாம வந்து யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து கூகுள் எர்த்தை யூஸ் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவரிஸ் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் எக்ஸ்பிடிஷன்ஸ். ஸோ கூகுள் எக்ஸ்பிடிஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்படின்னா வந்து டூரிஸ்ட் போறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிடிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு கூகுள் எக்ஸ்பிடிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். வெப்சைட்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், டேக் அ விர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப். ஓகே, லெட்ஸ் கோ. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. ஹோம், எக்ஸ்ப்ளோர், பிளே, நியர்பை, ஃபேவரட். ஸோ நியர்பை எதனா இருக்கு என்னன்றது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னாக்கா வந்து நீங்க நியர்பைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போமே நியர்பை என்ன வருதுன்ட்டு. ஸோ நியர்பை, நோ யுவர் லொகேஷன். ஓகே, அலோ கொடுத்தாச்சு. மியூசியம்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் நியர் யூ. ஓ, பூனேல இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. லோக்மானிய திலக் மியூசியம், ராஜா தினகர் கேல்கர் மியூசியம், மகாத்மா புலி மியூசியம், தர்ஷன் மியூசியம், ரமாமணி ஐயங்கார் மெமோரியல் யோகா இன்ஸ்டிடியூட். ஓ, நம்ம ஆளுங்க பூனேல வந்து தங்கியிருக்காங்க போலியே. மியூசியம் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், பெஷ்வா மியூசியம். ஓ மை காட். ஸோ வந்து நான் இருக்கிற லொகேஷன்ல இருந்து பக்கத்துல என்னென்ன மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குன்றது கிளீன் அண்ட் கிளியரா வந்து இங்க வந்துருச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க அந்த லொகேஷன்ல போயிட்டு விசிட் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த கூகுள் ஆர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோம்குள்ள போயிடலாம். ஸோ ஹோம்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மீடியம்? போட்டோகிராஃபி, பெயிண்ட், ஸ்கல்ப்சர் அண்ட் இங்க். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கெட் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் ஃபார் அவர் லேபிரித். ஸோ நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எந்த லொகேஷன்ல போறீங்களோ அங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கு
ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து எது அப்படின்றது வந்து இந்த வெப்சைட் குள்ள மூலமா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இருக்குது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனிஃபிட்ஸ். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான பெஸ்ட் அண்ட் டூரிஸ்ட் பர்சன்ஸ், அதாவது வந்து நிறைய வந்து டூர் போறவங்க, ஸோ எங்கேயாவது வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் ஹாரோஸ்கோப்? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு முறை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்துலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, டுடேஸ் டாபிக் ஜியோமெட்ரிக் அப்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளில் வந்து ஒவ்வொரு டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல, யூஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரெக்கமெண்ட் ஃபார் யூ. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ வந்து லொக்கேஷன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் லைக் பண்ணி நிறைய வந்து எனக்கு ரெவன்யூ கிடைச்சதுன்னா ஃபாரின் போக முடியும். ஸோ அதனால வந்து நான் ஃபாரின் போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்க கீழே தான் இருக்கு. நியூ 7 வண்டர்ஸ். ஓ, 7 வண்டர்ஸ் இருக்கா? தாஜ்மஹால் நம்மளோட 7 வண்டர்ஸ்ல இருக்கு. ஓகே, டூர் ஃப்ரம் தி டாப். வாவ். ஸோ தாஜ்மஹால் வந்து நீங்க போகவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற வெப்சைட் மூலியமா வந்து நீங்க என்டையர் தாஜ்மஹாலுமே வந்து பார்த்துலாம் போலயே. அடடடா. Red sandstone can be seen being used to create a remarkable. Wow, beautiful, 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 really beautiful. நான் இந்த மாதிரி வந்து இந்த வெப்சைட் இருக்கும்னு நான் கண்டிப்பா வந்து நினைச்சு கூட பார்க்கல. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பெஸ்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ ஒரு வண்டரை பார்த்தாச்சு. பேக் போடலாம். பேக் போனாங்க அப்படின்னா வந்து செகண்ட் வண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சின்சான் இட்ஸா மெக்சிகோ. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் வண்டர். ஸோ அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து கிளீனா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் வண்டருக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, வந்து அதோட பெனிஃபிட்ஸ், ஸோ எப்படி வந்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்கன்றது வரைக்கும் வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் வண்டரும் இருக்கு, 4th வண்டர், 5th வண்டர், 6th வண்டர் அண்ட் இட்ஸ் 7th வண்டர். நான் ஜஸ்ட் வந்து 6th வண்டர் மட்டும் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது வந்து என்னோட ஃபேவரட் லொகேஷன் பெருல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 spectacular views of Machu Picchu. ஓகே, ரியலாவே வந்து இந்த மாதிரி லொகேஷன்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னாக்க உங்க மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீனஸ் ஆயிடும். அதுதான் வந்து நான் இந்த லொகேஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றத வந்து கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஸோ வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல். ஆனா வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பழங்கால கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த டாபிக் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போறேன். ஸோ ஆர்ட் ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, குட் 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 குட். நியூ 7 வண்டர்ஸ் பார்த்துட்டோம். ஃப்ரம் ரைட்டிங் பிளேஸ் டு போயட்ரி. ஸோ போயட்ரி அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கு. வாட் இஸ் ஃபேவரட் கலர்? டிஸ்கவர் ஓவர் ஆர்ட் ஒர்க்ஸ் பை கலர். ஓகே, ஸ்டெப் இன்சைட் அ கேலரி. இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு மியூசியம், கேலரிஸ், அந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க வந்து பார்க்க விரும்புனீங்கன்னாக்கா வந்து பிசிக்கலா வந்து போகவே தேவையில்ல. இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து விசிபிளாவா இருக்கு. கேம்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கு. அத வந்து அதே மாதிரி வண்டர்ஸ் இன் வுட் ஃப்ரம் தி சலார்ஜங் மியூசியம். ஓகே, ஸோ வந்து இது பியூர்லி வந்து டிராவல் பண்ற பர்சனுக்கான ஒரு வெப்சைட் தான். டிராவல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த வெப்சைட் இல்லாம கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணாதீங்க. ஸோ டிராவல் பண்றதுக்கு முன்னாடி எந்த லொகேஷன்ல டிராவல் பண்றீங்களோ அந்த லொகேஷனை வந்து இந்த கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல வந்து வியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து போறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு. ராஜா ரவி வர்மா அவரோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இங்க கவர் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஓகே, ஆர்ட் மிக்சர், வாட்ஸ் நெக்ஸ்ட்? குட், எக்ஸலண்ட். ஸோ ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்காங்கன்னு தான் வந்து நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது வரைக்கும் வந்து நான் பேசின வீடியோஸ்ல இந்த கண்டென்ட்டை பத்தி பேசும்போது ஐ எம் ரியலி ஃபீலிங் ஹாப்பி. ஸோ வண்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், மீட் த பீப்புள் ஆஃப் கென்யா, எக்ஸ்ப்ளோர் தி மாயா வேர்ல்ட். ஸோ ஜஸ்ட் வந்து கென்யா பீப்புளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கென்யா பீப்புளை பார்க்கறதுக்கு நீங்க கென்யா வரைக்கும் தான் போக தேவையில்ல, இந்த இடத்துல வந்து பார்த்துடலாம். உட்டாமாடுனி விட்டு, மீட் தி பீப்புள் ஆஃப் கென்யா. ஓகே, லெட்ஸ் மீட் தெம். வாவ் வாவ்,
கம்ப்ளீட்லி இம்ப்ரெசிவ். ஸோ அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ பார்க்கலாருங்க. கிளிக் பண்ணியாச்சு. The Makonde, the mystical sculptors. Have you ever met someone who is always on the move? You wonder when they sleep? That's a fitting description of the Makonde. Though it is said they moved around in search of employment. ஓகே enough. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வீடியோ ப்ளே பண்ணா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வீடியோட வியூஸ் போகாது. ஸோ ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வெப்சைட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வரப்பிரசாதம். கண்டிப்பா வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ரியலி இம்ப்ரெசிவ். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம வந்து உங்களோட கொலீக்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிராவல் பிடிச்ச பர்சனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை ஷேர் பண்றது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோல வந்து ஏதாவது குவரிஸ், ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போற கூகுள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் ஃபைல்ஸ் தான். ஸோ கூகுள் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வந்து ஒண்டர்ஃபுல்லான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து கூகுள் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம வந்து இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ அப் ஸ்பேஸ் ஆன் யுவர் மொபைல். கெட் தி ஆப் கிளிக் பண்ணினாக்கா வந்து ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து லிங்க் போக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 65 ஃபைல்ஸ் டெலீட்டட். ஓகே. ஸோ ஜங்க் ஃபைல்ஸ், டூப்ளிகேட் ஃபைல்ஸ், ஸோ என்னென்ன இருக்கும், அன்வான்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் வந்து அன்யூஸ்டு ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபைல்ஸ்ன்ற ஆப் மூலியமா வந்து நீங்க ஃப்ரீ பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைல்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரியலி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து ஃபாஸ்டரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து நமக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வர ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த கூகுள் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அப்படி இன்கேஸ் இல்ல அப்படின்னாக்கா வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரியலி யூசர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பிக்சர்ஸ் இன்கேஸ் வந்து ரிலேட்டடா இருக்கிற பிக்சர்ஸ் ஷேர் பண்ணணும், ஆஃப்லைன்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து அதுவும் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் இருக்கிறது மூலமா வந்து ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்டு வந்து ஈஸியா வந்து நீங்க ஃபைல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன போட்டோஸ் இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை வந்து நீங்க பேக்கப் வந்து கிளவுட்ல பண்ணீங்கன்னா ஸோ அது வந்து கிளவுட்ல பண்றது மூலமா வந்து உங்களுக்கு டிரைவ்ல வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து நீங்க அக்சஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால வந்து இது ரியலி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லிக்கான அப்ளிகேஷன் தான் வந்து நான் கருதுறேன். அதாவது இன்கேஸ் வந்து உங்களோட மொபைலோட ஸ்பேஸ் வந்து அதிகமாயிடுச்சு, அக்சஸ் பண்ண முடியல, அதுவும் வந்து மொபைல் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற பட்சத்துல ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அன்யூஸ்டா இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து டெலீட் பண்ணிடலாம். அது உங்களோட போனை வந்து ஃபாஸ்டர் ஆயிடும். அதுவும் அக்சஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோல வந்து கூகுள் ஃபைல்ஸை பத்தி ஒரு கிளாரிஃபைட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்து நான் இமீடியட்டா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்ப நம்ம வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். எஸ், கூகுள் ஃபினான்ஸை பத்தி தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கூகுள் ஃபினான்ஸை பத்தின டீடைல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. பட் இந்த கூகுள் ஃபினான்ஸை வந்து நீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம வந்து லேர்ன் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னாக்கா வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் பூமிங் லைக் எனிதிங் எல்ஸ். சோ இந்த கூகுள் ஃபைனான்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க யூஎஸ் மார்க்கெட்ஸும் வந்து செக் பண்ணலாம், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ், இந்தியன் மார்க்கெட்ஸ், கரன்சிஸ், கிரிப்டோ, ஃபியூச்சர்ஸ், ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிங்கிள் பாயிண்டா வந்து அவைலபிளா இருக்கும். அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, ஷேர் மார்க்கெட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா அவங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினான்ஸ் ப்ராடக்ட் கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளியராக எழுதியிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஹோம் பேஜ் மார்க்கெட்ஸோட ட்ரெண்ட்ஸு, மோஸ்ட் ஆக்டிவ் ஷேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே க்ளீன் அண்ட் கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா மட்டும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து யூஎஸ், யூரோப், கரன்சிஸ், கிரிப்டோஸ், ஃபியூச்சர்ஸ், ஸோ கம்பேர் மார்க்கெட்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த கூகுள் ஃபினான்ஸ்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான நாலேஜ் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஷேரோட ப்ரைஸ் மட்டும் பார்க்காம ஸோ அவங்களோட நியூஸஸ், ஸோ டிசிஎஸ், விப்ரோ, HCL, ஆல் you need to know about attrition, salary hikes and work from home. ஸோ அதே மாதிரி அந்த கம்பெனிஸோட நியூஸஸ், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த ஷேர் வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ண போகுது, ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே க்ளீன் அண்ட் கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ், கெய்னர்ஸ், லூசர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம மணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மணி கண்ட்ரோலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்கா பேஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா வந்து யூ கேன் டிஸ்கவர் மோர். யூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்பிள், மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டாலர்ஸில் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும்னா நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து உங்களுக்கு ஃபாரினோட ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஷேரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் ஃபினான்ஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வந்து யூஎஸோட ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி யூரோப்போடது இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நிஃப்டி என்ன கரண்ட்டாக போயிட்டு இருக்கு, சென்செக்ஸ் என்ன இருக்குது, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா வந்து கீழே வந்து உங்களோட கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபாலோட் ஆன் கூகுள், ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெஸ் பேங்க், ஸோ டாடா மோட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எதுவுமே அனலைஸ் பண்ண தேவை, அவங்களே வந்து அனலைஸ் பண்ணி மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது, கெய்னர்ஸ் என்ன இருக்குது, லூசர்ஸ் என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒய் எஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸஸ் இஸ் ரைசிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எதுக்காக ரைஸ் ஆகுது, என்ன ரீசனுக்காக ரைஸ் ஆகுது, ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த எஸ் பேங்க்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணோட அவங்களோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 15 rupees. ஸோ ஜூலை 29, 3:59 PM வந்து இந்த ப்ரைஸ் இருந்திருக்கு. ஸோ டே 1 ஸ்டேட்டஸை வந்து காட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 15.25. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி 15 rupeesக்கு வந்து நின்றுச்சு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 1 year ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஹையஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 15.65, இப்போ வந்து 15 rupeesக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வானாவா அப்படின்றத வந்து ஒரு இயர்லி ட்ரெண்டாக வந்து போட்டு காட்டிட்டாங்க. ஸோ செப்டம்பரில் என்ன இருந்தது, நவம்பரில் என்ன இருந்தது, ஜனவரியில் என்ன இருந்தது, ஸோ இந்த மாதிரி வந்து ஜூலையில் என்ன இருந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே க்ளீன் அண்ட் கிளியராக வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டே ரேஞ்ச் வந்து 14.65 15.3 rupees வரைக்கும் போயிருக்கு. இயரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 16.25 rupees வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஹைலி பாசிபிள். ஸோ 10 ரூபாய்க்கு கீழே வந்து போகலை, அதே மாதிரி 16.25க்கு மேலேயும் போகலை. ஸோ அந்த சம்மரைஸ்டு ஃபார்மில் வந்து அந்த ஷேரோட வேல்யூ என்னன்றது காட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எஸ் பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ் பேங்க்குக்கு ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு, என்ன வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி எஸ் பேங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. எஸ் பேங்க் இஸ் அன் இந்தியன் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ அந்த பேங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த பேங்க்கோட CEO,
ஸோ பிரசாந்த் குமார். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ வெப்சைட், ஹெட் குவார்ட்டர், எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நாட் ஒன்லி தி ஷேர் வேல்யூ, அந்த கம்பெனியை பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த கூகுள் ஃபினான்ஸ்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளே க்ளீன் அண்ட் கிளியராக வந்து விசிபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் அப்படி இல்லைனா வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப், WeChat, டெலிகிராம் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து மணி கெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த எஸ் பேங்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எங்கேயாவது வாட்ச் லிஸ்ட்டில் ஷேவ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபாலோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆடட் டு வாட்ச் லிஸ்ட். ஸோ ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து சேவ் ஆகிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். நான் ஆல்ரெடி வந்து அமேசான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இது தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ் பேங்க் மட்டும் இங்கே விசிபிளாக இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு புது வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த வாட்ச் லிஸ்ட்ன்ற ப்ளஸ் சிம்மில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்ன நேம் அப்படின்னு கேட்கும். ஃபினான்ஸ் அப்படின்னே வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே ஒரு புது வாட்ச் லிஸ்ட்டே வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு புது வாட்ச் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஷேர்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து விசிபிளாக வந்து வியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் திரும்ப வந்து கூகுள் ஃபினான்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ கூகுள் ஃபினான்ஸ்குள்ளே போயிட்டு இந்த எஸ் பேங்கோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஃபினான்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் ஃபினான்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷேர் மார்க்கெட் நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோ மூலியமா வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தது, இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக கேதர் பண்ண முடியல, அப்படி இல்லைனா டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் மூலிமா அதை நாங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிப்ளையை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் போடக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. பபாய்.